ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 6வது லெசன் தான் பார்க்க போறோம். அதாவது ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சரியா? சரி, வாங்க நம்ம லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. சரி, ஓகே. இங்க என்ன அப்படின்னா பிரெஞ்சு படைகளையும் அதனோட தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களும் 3 கர்நாடக போர்களை தோற்கடித்திருந்த இந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. 3 கர்நாடக போர்ல யார் ஜெயிச்சது மட்டும் நோட் பண்ணீங்க. 3 கர்நாடக போர்கள்ல யார் ஜெயிச்சிருந்தது? கிழக்கிந்திய கம்பெனி தன்னோட செல்வாக்கு நிலையத்தை ஜெயிச்சிருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இந்த இடம் நாடு பிடிக்கும் அவர்களோட நோக்கத்துக்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியோட நெற்கட்டும் சேவல் ஆட்சியை குறித்து வந்த பூலித்தேவரிடம் வந்து வந்தது. ஆங்கிலேயர்களை முதல்ல எதிர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான். அவரோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் சேவல். ரெண்டாவதா யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேலுநாச்சியார். புரியுதா? வேலுநாச்சியார் எந்த இடம் அப்படின்னா ராமநாதபுர அரசரோட பொண்ணு. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனு, அப்புறம் மருது சகோதரர்கள், அப்புறம் தீரன் சின்னமனை, இவங்கெல்லாம் வந்து வராங்க. இந்த பாளையக்கார போர் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1801 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1806ல வேலூர் புரட்சி. சரியா? இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்ப்போம். ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. பாளையம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்ற சொல்லு வந்து ஒரு பகுதியோ இல்லைன்னா ஒரு இராணுவ முகாமையோ அப்படியும் இல்லைன்னா ஒரு சிற்றரசையோ குறிக்கக்கூடியது பாளையம் அப்படின்ற ஒரு சொல்லு. பாளையக்காரர்கள் இவங்க ஆங்கிலேயர் என்ன சொல்லுவாங்கன்னா போலிகாரன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பாளையக்காரனா என்னன்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசை குறிக்கக்கூடியது. அதாவது ஒரு மிகப்பெரிய அரசுக்கு என்ன பண்ணுவாங்க, கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசை குறிக்கக்கூடியதான் பாளையம் என்று சொல்லு. சரியா? தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. இராணுவத்துல யார் சிறப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க, பாளையத்தை கொடுத்துருவாங்க. சரியா? இந்த பாளையக்கார முறையை யார் ஆட்சி முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்க்க போறோம். வாரங்கள்ல ஆட்சி செய்த பிரதாப ருத்ரபன். ஓகேவா? அவரோட ஆட்சி காலத்துல காக்கத்திய அரசெல்லாம் இப்பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டுல இது யார் நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர் அரசராக 1529ல பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர். அவரும் அமைச்சர் அரியநாதர் இவரோட உதவியோட சேர்ந்து என்னது தமிழகத்துல இம்முறைய அறிமுகப்படுத்தினாங்க. மொத்தம் எவ்வளவு பாரம்பரியம் பாளையக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமா 72 பாளையக்காரர். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா வரி வசூலிக்கலாம், அவங்க வரி வசூலிக்கலாம், நிலப்பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணலாம், வழக்கை விசாரிக்கலாம், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இதெல்லாம் என்னது அவங்க தன்னிச்சையா செயல்பட முடியும். இவங்களோட கடமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காவல் காக்கும் கடமை, இல்லைன்னா படிக்காவல், இல்லைன்னா அரசு காவல், இந்த பேர்லாம் சொல்லலாம். காவல் காக்கக்கூடிய கடமையை படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல்னு சொல்லலாம். அடுத்து நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பாளையக்காரர் நாயக்கர்கள் என்ன நாயக்கர்கள் தானே இந்த முறையை கொண்டு வந்தது. மதுரையோட நாயக்கரை விஸ்வநாத நாயக்கர் வந்து தான் கொண்டு வர்றாரு. அப்ப நாயக்கர்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க பாளையக்காரர்கள் அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கீழே போயிடலாம். பாளையக்கார முறை கிட்டத்தட்ட 200 வருஷமா இருந்தாலும் அதெல்லாம் கதை தான். அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணீங்க போதும். இப்போ வந்து கீழே எத்தனை பாளையம் அப்படின்னா அந்த பாளையத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு கிழக்கு பாளையம், இன்னொன்னு மேற்கு பாளையங்கள்னு 2ஆ பிரிக்கிறாங்க. மொத்தம் 72 பாளையம் தான். இந்த 72 பாளையத்தை என்ன பண்ணுவாங்க, கிழக்கு மேற்கு அப்படி 2 தொகுதியா பிரிக்கிறாங்க. இதுல கிழக்குல இருக்கக்கூடிய பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் வந்து கிழக்குல இருக்கக்கூடியது. மேற்குல இருக்கக்கூடிய பாளையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊத்துமலை, தலைவங்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். பென்ஷன் எழுதிக்கோ கிழக்கு. பென்ஷன் பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம்,
பென்ஸ். ஓகே, ஓகே. பென்ஸ்னா பாஞ்சாலம் குறிஞ்சி, எட்டயபுரம், நாகாலாந்து, எஸ்என்னானது சாத்தூர். இப்போ பென்ஸ் நான் வச்சுங்க. எதுக்கு அப்படின்னா கிழக்குல இருக்கக்கூடியது. பெண்ணு கீழே கிடக்க அப்படின்னு கூட நான் வச்சுங்க. சரியா? இப்ப இது மத்ததெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்குல உள்ளதுன்னா ஊத்துமலை, தலைவங்கோட்டை. ஓகே, மேற்கு ஸ்கிப் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பார்க்கலாம். பாளையக்காரோட புரட்சி. பாளையக்கார புரட்சி அப்படின்னா 1755லேருந்து 1801 வரைக்கும். இதுல நம்ம பூலித்தேவரோட புரட்சியை தனியா பார்த்தாகணும். எப்போனா 1755லேருந்து 1767 வரை. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து யார் வர்றாரு அப்படின்னா கர்னல் ஹெரான் வராரு. கர்னல் ஹெரான் தலைமையில ஒரு கம்பெனி படை வந்து அமைச்சு விட்டு 1755ல மாபூஸ் கான் ஆற்காட்டு நவாபோட சகோதரர் திருநெல்வேலிக்கு நேரா போறாங்க. சரியா? ஆனா மதுரை ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு போறப்ப கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். ஆனா மேற்கு பகுதியில இருந்த பாளையக்காரட்ட புலித்தேவர் வந்து ஒரு மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். இது இல்லாம கர்னல் ஹெரான் வந்து பார்த்தோன்னா பீரங்கிகளோட தேவையும் துணைப் பொருட்களும் மற்றும் படைவீரர்கள் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் ஈரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கே திரும்ப போயிட்டாரு. கம்பெனி நிர்வாகம் வந்து அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு உத்தரவு போட்டிருப்பாங்க. கர்னல் ஈரான் கர்னல் ஈரானோட கதை இதோட முடிஞ்சிருச்சுப்பா. அவர் 1755ல வராரு. கர்னல் ஈரான் வந்து மதுரையை ஜெயிச்சிட்டாரு. ஆனா திருநெல்வேலிக்கு போறப்ப புலித்தேவர் வந்து அந்த இடத்துல செல்வாக்கா இருக்காரு. ப்ளஸ் வந்து அந்த படைகளுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திருநெல்வேலி படையெடுப்பு எடுக்காம நேரா மதுரைக்கே திரும்ப போயிடுறாரு. இந்த மாதிரி வந்ததுனால கம்பெனி அவரை கூப்பிட்டு அவரை பணி நீக்கம் செஞ்சிடும். யார் அப்படின்னா கர்னல் ஏரான. இந்த மாபுஸ்கான் யார் அப்படின்னா அவர் வழிகாட்ட போனவர் தான். ஓகேவா? அடுத்து நவாப்போட சந்தா சாஹிப். ஓகேவா? நவாப் யார் அப்படின்னா சந்தா சாஹிப். இவரோட முகவர்களா யார் இருக்காங்க அப்படின்னா மியானா, முடிமையா, நபிகன் கட்டாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பத்தானி அதிகாரிகள். பத்தானி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலிக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு வச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் ஆற்காட்டு நவாபு யார் அப்படின்னா முகமது அலிக்கு எதிரா, புரியுதா, முகமது அலிக்கு எதிரா பாளையக்காரருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. புரியுதா? அதாவது நவாபு சந்தா சாஹிப்போட முகவர்கள் மியானா, முடிமையா, கட்டாக்கு இவங்க 3 பேரும் ஆற்காட்டு நவாபு முகமதுக்கு அலிக்கு எதிராக என்ன பண்றாங்க, பூலித்தேவரை வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே பாளையக்காரரு. இப்ப பூலித்தேவர்களோட நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். ரைட்டா? மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பையும் ஏற்படுத்துறாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர்கள் நீராக பிற மறவர் பாளையங்களையாவும் அவரை ஆதரித்தன. பூலித்தேவரை ஆதரிக்காத பாளையம் எதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். சிவகிரி பாளையம். யாரெல்லாம் ஆதரிச்சது? மறவர் பாளையங்கள் எல்லாருமே ஆதரிச்சாங்க. இந்த கூட்டமைப்புல வேற யார் சேரலன்னா எட்டயபுரமும் பாஞ்சால குறிஞ்சியும். இது இம்பார்ட்டன்ட். சிவகிரி சேரல, எட்டயபுரமும் பாஞ்சால குறிஞ்சியும் நமக்கு சேரல. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னரோட ஆதரவு வந்து பெற்றிருப்பாங்க. பூலித்தேவர் வந்து மைசூரோட ஐதர் அலி, அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களோட ஆதரவை பெற வந்து முயன்றாரு. ஆனா இந்த ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னா மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டு இருந்தனால ஹைதர் அலியால பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. இது இம்பார்ட்டன்ட்பா. ஏன் ஹைதர் அலி வந்து பூலித்தேவருக்கு உதவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோட போர் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. அடுத்து களக்காடு போர். களக்காடு போர்ல ஜெயிச்சது யாரு அப்படின்னா பூலித்தேவர். புலித்தேவர்னு சொல்லலாம் அவரை. புலித்தேவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, களக்காடு போர்ல ஜெயிச்சிருப்பாரு. நவாபோட கூடுதல் படைகள்லாம் மாபுஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய படையை வந்து பலப்படுத்தினாரு. அது இல்லாம கம்பெனியோட 1000 சிப்பாயும் பிளஸ் வந்து 600 மேற்பட்ட படை வீரர்களும் நவாப் அனுப்புறாரு. 600 படை வீரர்கள், கம்பெனி 1000. ஓகேவா? மாபுஸ்கான் வந்து பெற்றார்னு சொல்றாங்க. ஆனா கர்நாடக பகுதியில் இந்த குதிரைப்படை, காலாட்படை எல்லா ஆதரவும் கிடைக்குது பிரிட்டிஷ்க்கு. ஆனா மாபுஸ்கான் களக்காடு பகுதியில் தனது படைவீரர்கள் நிலையத்துக்கு முன்பாகவே திருவிதாங்கூரோட சப்போர்ட் புலித்தேவருக்கு இருந்திருக்கு. திருவிதாங்கூர் 2000 வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். களக்காடு போர் நடைபெற்ற போர்ல வந்து மாபுஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. யார் ஜெயிச்சது? புலித்தேவர் ஜெயிச்சிருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா திருவிதாங்கூரோட 2000 படை வீரர்கள் வந்து புலித்தேவரோட இணைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மாபுஸ்கான் தோத்துட்டாரா, இப்பதான் யூசுப் கான் உள்ள கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ். யூசுப் கானும் புலித்தேவரும்
இப்ப புலித்தேவர் புலித்தேவர் தலைமையில ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். திருவிழாமலோட ஆதரவு 1956ல இருந்து 1963 வரை இருந்திருக்கும். புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையங்கள் நவாபின் அதிகாரம் எதிர்ப்பதை முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்கார கூட்டமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நவாப்போட அதிகாரத்தை கண்டிப்பா எதிர்க்கணும் அப்படின்றத முழு நோக்கமா இருந்திருக்காங்க. கம்பெனி யார் அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசுப் கான் அனுப்புறாங்க. புரியுதா? அவர் வந்து கான் சாஹிப்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு வந்து மத மாற்றத்துக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னா மருதநாயர் தான் இவரோட பேரு. மருதநாயகம்னு சொல்லுவாங்க. அவர் தான் மதத்தை மாத்திக்கிட்டு கான் சாஹிப் யூசுப் கான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? திருச்சியில இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் வரும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை. புலித்தேவரை தாக்குறதுக்கு அவர் விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா திருச்சியில இருந்து பீரங்கி படம் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதா? அதுக்கப்புறம் பிரெஞ்சு படைகளோட ஒருபுறமும் ஐதர் அலி மராத்தியரோட மறுபுறமும் ஆங்கிலேயர்கள் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தனால் பீரங்கி படைகள் எப்போ வந்துச்சுன்னா 1760 தான் பீரங்கி படை யாருக்கு வருது? யூசுப் கானுக்கு வருது. 1760 வருது. யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிடுவதாக நடத்திய தாக்குதல்கள் 2 மாதங்கள் நீடித்தது. 1760 பீரங்கி வருது. பீரங்கி அதே ஒரு வருஷம் கழிச்சு 1761 மே 16 புலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகள், அதாவது நெற்கட்ட சேவல் அவரோட தலைநகரம், வாசுதேவநல்லூர், பனையூர், இது மூணையும் யூசுப் கான் தன்னோட கட்டுப்பாட்டை கீழே கொண்டு வந்துட்டாரு. புரியுதா? எப்பனா 1761. அதுக்கப்புறம் இந்த இடம் கம்பெனி நிர்வாகத்துக்கு முறையான தகவல் அளிக்காம பாளையக்காரர்களோட என்ன பண்ணுவாரு? யூசுப் கானே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாரு. ஸோ அதனால அவரை துரோக குற்றம் சுமத்தி 1764 அவரையும் தூக்கில போட்டுறாங்க. 1761 3 கோட்டையை கைப்பற்றுறாரு. 1764 இவரை தூக்கில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்ப்போம். கான் சாஹிப் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம புலித்தேவர்னா திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறாரு. 1764 திரும்ப நெற்கட்டும் சேவலை கைப்பற்றி ஆட்சி புரிகிறாரு. ஆனா 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவரால் என்ன பண்றாரு? திரும்ப தோற்கடிக்கப்படுறாரு. திரும்ப என்ன பண்றாரு? தப்பிச்சு ஓடிடுவாரு. தப்பிச்சு ஓடி நாடு நிலையில அவரு காலமாயிருவாரு. யாருன்னா புலித்தேவர். அடுத்து இந்த ஒண்டி வீரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பா. ஒண்டி வீரன் யார் அப்படின்னா புலித்தேவரோட படைப்பிரிவுகள்ல ஒன்றனுக்கு தலைமையேற்று இருந்தவர். சரியா? புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியவர். அதுக்கப்புறம் ஒரு போர்ல வந்து அவருக்கு வந்து கையை வந்து வெட்டிடுவாங்களாம். அதனால புலித்தேவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஒண்டியன் சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிரியோட கோட்டையில தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தனக்கு கிடைத்த பரிசுன்னு சொல்லியிருக்காரு. இதை நோட் பண்ணீங்க. ஒண்டி வீரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் 1830 இருந்து 1896 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆள் வேலு நாச்சியார். சரியா? ராமநாதபுர அரசர் யார் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைப்பா. அதான் 1830 வேலு நாச்சியாரா பிறக்கிறாங்க. சரியா? மன்னனுக்கு ஆண் வாரிசு கிடையாது. அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா வளரி தெரியும், சிலம்பம் தெரியும், தற்காப்பு கலை எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. போர்க்கருவிகளை கையாளுறதுக்கும் கத்துக்கிறாங்க. ரைட்டா? இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், உருது தெரியும். இந்த உருது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உருது மொழி தான் ஹைதர் அலியோட ஹெல்ப் வாங்குவாங்க. சரியா? போன்ற மொழிகளில் திப்பு சுல்தான்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திறமையாக விளங்கினார். தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னனான 16வது வயசுல ஓகே 16வது வயதுல வேலு நாச்சியாரு சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியாரோட பொண்ணு வெள்ளச்சி நாச்சியார பெண் மகளை பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1772 முக்கியமான இடம் என்ன அப்படின்னா காளையார் கோயில் போர். சரியா? 1772 ஆற்காட்டு நவாப் யார் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் வான்ஜோர். ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் வான்ஜோர் 2 பேரும் சேர்ந்து காளையார் கோயில அரண்மனையை தாக்குறாங்க. இந்த போர்ல முத்துவடுகநாதர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொண்டுறாங்க. உடனே இந்த வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க அப்படின்னா தான் பொண்ணோட வெள்ளச்சி நாச்சியாரோட கோபால நாயக்காரோட பாதுகாப்புல திண்டுக்கலுக்கு பக்கத்துல விருப்பாட்சியில 8 ஆண்டுகள் வாழ்றாங்க. 8 ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கேட்பாங்க. யாரோட பாதுகாப்பு?
கோபால நாயக்கோட பாதுகாப்புல திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விருப்பாட்சியில வேலுநாச்சியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மறைந்து வாழ்ந்த இந்த 8 ஆண்டு காலத்துல ஒரு படைப்பிரிவை வந்து உருவாக்குறாங்க. மேலும் ஹைதர் அலியோட கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். ஹைதர் அலி தான்ப்பா. ஹைதர் அலியோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வேலுநாச்சியார் சாஹிப்ல ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு? தளவாய் ராணுவ தலைவர் தாண்டவராய் எழுதிய கடிதத்தில் இங்கே வேலுநாச்சியாரோட தளவாய் கேட்கலாம். ராணுவ தலைவர் யாருன்னா தாண்டவராயர். இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. எனக்கு 5000 காலால் படையும் 5000 குதிரை படையும் கொடுங்க, பிரிட்டிஷ் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. சரியா? வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில இதான் இம்பார்ட்டன்ட். உருது மொழியில தனக்கு கிழக்கின் நிகமனிக்கு இருந்த பிணக்குகள் வந்து கடிதத்தில் வந்து விவரிச்சிருப்பாரு. சரியா? அது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கும் ஹைதர் அலிக்கு. ஸோ அதனால அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். சரியா? அடுத்து விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். சரியா? இந்த கோபால நாயக்கர் தான் யாரு? திண்டுக்கல் கூட்டமைப்ப இவங்க கூட வேலுநாச்சியாரை பாதுகாத்தவங்க. 8 ஆண்டுகள் பாதுகாத்தவங்க. சரியா? இவங்களோட கூட்டமைப்புல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட கூட்டமைப்புக்கு பேர் திண்டுக்கல் கூட்டமைப்பு. சரியா? யாருன்னா மணப்பாறையோட லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டினோட பூஜை நாயக்கரும் இவங்கள வந்து இடம்பெற்றிருக்காங்க. சரியா? திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ஏன்னா ஒரு நல்லுறவு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அதனால திப்பு சுல்தானால கோபால நாயக்கர் வந்து ஈர்க்கப்பட்டிருப்பாரு. இவங்க வந்து எதை மையமா வச்சு பிரிட்டிஷ் எதிர்த்தாங்கன்னா கோயம்புத்தூரை மையமா வச்சு பிரிட்டிஷார் வந்து எதிர்த்தாங்க. பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட சகோதரர் ஊமத்துரையோடு சேர்ந்துக்கிட்டாங்க இந்த கூட்டமைப்பு. அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவோடு ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் 1881 வெற்றி கொள்ளப்பட்டனர். சரியா? உள்ளூர் விவசாயிகளோட போர் பண்ணி 1881 சரணடைச்சிட்டாங்க. அடுத்து இவரோட மன உறுதியை பார்த்து ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாரு? வியந்து போயிட்டு திண்டுக்கல் கோட்டையோட படைத்தலைவர் யார் அப்படின்னா சையதுட்ட உங்களுக்கு தேவையான உதவி வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை கொடுக்குறாரு. புரியுதா? திண்டுக்கல் கோட்டையோட படைத்தளபதி யார் அப்படின்னா சையதுட்ட. அடுத்து வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரோட ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை அறிஞ்சுக்கிட்டு உளவாளிகள் வந்து நியமிக்கிறாங்க. கோபால நாயக்கர் ஹைதர் அலி ராணுவ உதவியோட சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டது. 1780 சிவகங்கையை என்ன பண்றாங்க? மீண்டும் கைப்பற்றிட்டாங்க. மருது சகோதரரோட உதவியினால அவர்கள் அரசையாக முடிசூட்டி கொண்டனர். யாரோட உதவி அப்படின்னா மருது சகோதரரோட உதவியினால அரசையாக முடிசூட்டி கொண்டினார். இந்த நாட்டில் பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் இல்ல அரசி வந்து இவங்க தான். பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த ஒரு பெண் ஆட்சியாளர் இல்லைன்னா அரசி வேலுநாச்சியார். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் படிக்கணும். வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி. சரியா? உடையாள் என்ற பெண்களோட படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்துறது யாரு? குயிலி தான். உடையாள் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண்ணோட பேர். அதாவது குயிலியை பத்தி தகவல் கேட்டிருக்காங்க உடையாள்கிட்ட. உடையாள் வந்து சொல்ல மறுத்ததுனால உடையாளை கொண்டுட்டாங்க பிரிட்டிஷ். என்ன தொழில் பண்ணாங்க அப்படின்னா மேய்த்தல் தொழில் புரிந்தவர். சரியா? குயிலி என்ன பண்ணாங்கன்னா தனக்கு நானே நெருப்பு வச்சுக்கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரோட ஆயுத கிடக்கிற அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிருப்பாங்க 1780. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட கழகம் 1790 1799. ஏன்னா 1790 அக்டோபர் 17 பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கில போட்டுருவாங்க. சரியா? அதனால இவரோட அப்பா யாரோ பார்த்தீங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் இறந்ததுக்கு அப்புறம் பாஞ்சால குறிஞ்சியோட பாளையக்காரா தனது 30வது வயசுல வராரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் 30வது வயசுல பாஞ்சால குறிஞ்சியோட பாளையக்காரரா வராரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் கதை தான். இதெல்லாம் நமக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து நேரா மேல போயிடலாம். அடுத்து இதுவும் கூட நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜாக்சனோட ஏற்பட்ட மோதல் இது மட்டும் பார்த்துக்கலாம். ஜாக்சனோட ஏற்பட்ட மோதல். கட்டபொம்மனது வரி வசூலிக்க நிலுவையானது 1998 3300 பக்கடாவா இருந்துச்சாம். கட்டபொம்மன் 3310 பக்கடா எப்போ வாங்கணுமா? 1998 பக்கடா வாங்கணும் கடனா. இதை வசூலிக்கிறதுக்காக ஜாக்சன் என்ன பண்றாருன்னா கேலிங் ஜாக்சன் ஒரு ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர். இவரு ராணுவத்தை அனுப்ப போறாரு. ஆனா அது மதராஸ் அரசாங்கம் தடுத்து நிறுத்தி இருக்கும். உடனே 1998 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துல வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்குறாரு.
கலைஞர் ஜாக்சன். ராமநாதபுரத்துல நீங்க வந்து என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு சொல்லிட்டு இந்த பக்கம் வரி வாங்குறதுக்கு வேற வேற ஊருக்கு போயிடுவாரு. இந்த மாதிரி குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துலாம் போகும்போது இவரும் பின்னாடியே போறாரு. ஆனா அவரு அந்த இடத்துல அவரை பார்க்க மாட்டேன்றாரு. ராமநாதபுரத்துல அவனை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. உடனே 1998 செப்டம்பர் 19 அன்னைக்கு பார்த்தோம்னா ராமநாதபுரத்துல ஜாக்சன் சந்திக்கிறாரு. ஆனா ஜாக்சன் செம கோவமா இருக்காரு. 3 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. 3 மணி நேரம் நிக்க வச்சு அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவமானப்படுத்தி என்ன பண்ண போறாங்க? அரெஸ்ட் பண்ண போறதா தகவல் வருது. உடனே ஆபத்து உணர்ந்த கட்டபொம்மன் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட அமைச்சர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணி. அமைச்சரோட சிவசுப்பிரமணியோட தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே என்ன பண்றாரு? ஊமத்துரை உள்ள வராரு. ஊமத்துரை யார் அப்படின்னா கட்டபொம்மனோட தம்பி. கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துரை உள்ள வந்து கோட்டைக்குள்ள நுழைஞ்சு கட்டபொம்மன் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா? இந்த மாதிரி உள்ள ஹெல்ப் பண்றப்ப ராமநாதபுரம் கோட்டையில வாசல்ல வந்து அந்த ஒரு மோதல் நடந்திருக்கு. அதுல லெப்டினன்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டுட்டாங்க. லெப்டினன்ட் கிளர்க்க போட்டு தள்ளிடுறாரு. சிவசுப்பிரமணியத்தை மட்டும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. நம்ம கட்டபொம்மன் தப்பிச்சாரு. அமைச்சர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. சரியா? கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சிக்கு திரும்பி போன கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் நம்மளை எப்படிலாம் அவமானப்படுத்தினார் அப்படின்றத என்ன பண்ணாரு? மதராஸ் ஆட்சிக்குழுட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த மதராஸ் ஆட்சிக்குழு தானே போய் அவங்கள சந்திக்கணும் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த வாய்ப்பை. ஸோ அவர்கிட்ட போய் சொல்றாரு. வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி 3 பேர் இருக்கிற இடத்துல நீங்க போயிட்டு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. உடனே சொல்லிட்டு சிவசுப்பிரமணியத்தை சிறையில இருந்து விடுவிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் அங்கேயே மாட்டிட்டாரு. சிவசுப்பிரமணியம் ராமநாதபுரம் கோட்டையிலேயே மாட்டிக்கிட்டாரு. அப்ப அவரை வந்து நீங்க சிறையிலிருந்து விடுவீங்க, கலைஞர் ஜாக்சனை பணியை இடைநீக்கம் பண்ணுங்க அப்படின்னு ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவு போடுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டபொம்மன் கலாச்சி நடக்கும் வந்து யார் ஆளுநர் இருந்தாலும் கேட்பாங்க. எட்வர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் அது 1998 கட்டபொம்மன் என்னது ராமநாதபுரத்தில் நடந்ததெல்லாம் என்ன பண்றது? நான் ஒரு குற்றவாளியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் இருக்கக்கூடிய அவையில வந்து சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாக்சனை இடைநீக்கம் பண்ணது இல்லாம நிரந்தர பணி நீக்கமே பண்ணிட்டாங்க. புரியுதா? அவரோட இடத்துக்கு புதிய ஆட்சியாளர் யார் வரனா எஸ்ஆர் லூசிங்டன் வராரு. அப்புறம் நிலுவைத் தொகையை செக் பண்ணி பார்க்கும்போது 1050 பக்கடா மட்டும் தான் நீங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புரியுதா? இது மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்து கட்டபொம்மனும் பாளையக்காரரோட கூட்டமைப்பும். சரியா? திண்டுக்கலோட கோபால நாயக்கர், ஆனைமலையோட எத்துல் நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. யார் அப்படின்னா சிவகங்கையோட மருது பாண்டியர். சின்ன மருதும் பெரிய மருதும். சின்ன மருது மருது பாண்டியர் அப்படின்னா யாரு? சின்ன மருது தான் உருவாக்குறாரு. மருது பாண்டியர் தலைவரா செயல்படுறாரு. தென்னிந்திய கூட்டமைப்பு தலைவர் யாருன்னு கேட்கலாம். மருது பாண்டியர். திருச்சிராப்பள்ளி அறிக்கை ரெடி பண்றாங்க. ரைட்டா? இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனோட ஆர்வத்தை தூண்டுது. மருது சோழர்கள் வந்து கட்டபொம்மனை சந்திப்பதை ஆட்சியர் லூசியன் முடிஞ்சதை தடுக்கிறாரு. ஆனா மருது சோழர்களும் கட்டபொம்மனை இணைஞ்சு ஆங்கிலேயரை எதிர்ப்பது அப்படின்னு என்ன பண்றாங்க? முடிவே பண்ணிட்டாங்க அவங்க. கட்டபொம்மனத்துல செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை வந்து இணைக்கிறதுக்கு வந்து அவர் ஆர்டர் போடுறாரு. ஏன்னா சிவகிரி பாளையம் இணையவே மாட்டாங்களே. சிவகிரி பாளையக்காரரை தங்களோட இணைக்க முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு சிவகிரி பாளையம் ஒத்துக்கல. உடனே கட்டபொம்மன் என்ன பண்றாரு? சிவகிரியை நோக்கி முன்னேறாரு. ரைட்டா? ஆனா சிவகிரி பாளையத்தை என்ன பண்றாங்க? கம்பெனிக்கு கப்பம் கட்டுறாங்க. உடனே என்ன பண்றாரு? கம்பெனி வந்து சிவகிரி நோக்கிய படையெடுப்ப தங்களுக்கு விடப்பட்ட சவாலாவே கம்பெனியா கருதி கம்பெனி உடனே என்ன பண்ணுது? கட்டபொம்மனுக்கு எதிராக ஒரு போர் எடுத்துட்டு போகுது திருநெல்வேலிக்கு. ரைட்டா? 1899 வெல்லஸ்லி பிரபு வராரு. புரியுதா? வெல்லஸ்லி பிரபு என்ன பண்றாரு? திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இந்த இடத்துல படைகளை எடுத்து வச்சிருந்தா திருநெல்வேலி நோக்கி நீங்க நேரா போங்க இப்ப அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே மேஜர் பானர்மேன் அப்படின்றவர் தலைமை இருக்கிறாரு. இதுக்கு மேஜர் பானர்மேனு என்ன சொல்றாரு? நீங்க பானர்மேட்ட சொல்லி அனுப்புறாரு. இந்த மாதிரி கட்டபொம்மனை வந்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே மேஜர் பானர்மேன் தலைமையில போறாங்க எல்லாரும். போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மன் முதல்ல பேசி பார்க்குறாங்க. இந்த மாதிரி 1999 செப்டம்பர் 1 அன்னைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி கட்டபொம்மன் வந்து நீங்களும் சரண் அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கட்டபொம்மன் என்ன பண்றாரு? பிடி கொடுக்கவே மாட்டாரு. உடனே மேஜர் பானர்மேன் என்ன வருது? கோட்டையை தாக்குறாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிடுறாங்க எல்லாத்தையும். அப்பயும் என்ன பண்றாரு? அப்பயும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறாரு. பானர்மேன் என்ன சொல்றாரு? ராமலிங்க தூது அனுப்பி கட்டபொம்மனை வந்து சரணடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா கட்டபொம்மன் அதுக்கும் மறுக்கிறாரு. புரியுதா? பானர்மேன் தூது அனுப்பி கேட்கிறாரு. ஆனா அதுக்கும் கட்டபொம்மன் ஒத்துக்க மாட்டாரு.
கோட்டையோட எல்லா ரகசியத்தையும் சேகரிச்சு ராமலிங்கம் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கையில கொடுத்துட்டாரு. உடனே இவர் கொடுத்த அந்த அறிக்கை அடிப்படையா வச்சு பானம் என்ன பண்றாரு, தாக்குதல் ரெடி பண்றாரு. இது இல்லாம சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மனோட அமைச்சர், இவர் அமைச்சர் என்ன பண்ணிடுறாங்க, கோளாறுப்பட்டையில வச்சு கைது செஞ்சுறாங்க. கல்லர்பட்டி தான் கோளாறுபட்டி. கல்லூர்பட்டின்னு வரும், இங்க புதுப்புக்குள்ள மாத்தி விடுறாங்க கோளாறுப்பட்டின்னு. கல்லர்பட்டி முக்கியமான இடம். ரெண்டாவது இடத்துல தான் உடனே தூக்கில போட்டுருவாங்க. கல்லூர்பட்டி ரெண்டையும் நான் வச்சுங்க, ஏதோ ஆப்ஷன் இருக்கா பார்த்து அடிச்சுங்க. ரைட்டா? கல்லூர்பட்டியில் நடந்த முதல்ல சிவசுப்பிரமணியத்தை என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனை தூக்குல போடுறதுதான். சரியா? கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அவருக்கு தலைக்கு வெகுமதியாக கொடுத்தோன்னா என்ன பண்ணுது, எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டுறாரு. சிவசுப்பிரமணியம் கட்டபொம்மன் அமைச்சர் எங்க தூக்குல போட்டாங்கன்னா, நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 தூக்குல போடுறாங்க. செப்டம்பர் 13 நாகலாபுரத்துல இவரை தூக்குல போடுறாங்க. அக்டோபர் 16 பத்தினா ஒரு அரங்கேற்றி ஒரு கேலிக்கூத்த பாளையக்கார முன்பா கட்டபொம்மன் வச்சு என்ன பண்றாரு, வானர்மேனு விசாரணை பேர்ல ஒரு கேலிக்கூத்தை நடத்தி 16 அக்டோபர் 16 ஃபுல்லா வந்து சித்திராவதப்படுத்தி கைத்தாருக்கு பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரம் இம்பார்ட்டன்ட். சரியா? புளிய மரத்துல கட்டபொம்மனை தூக்குல போடுறாங்க. சரியா? இது இம்பார்ட்டன்ட். அக்டோபர் 17 தான் தூக்குல போடுவாங்க. 16 வந்து விசாரணைன்ற பேர்ல கேள்விக்குத்து நடத்தி 17 தூக்குல போட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், தூக்குல போட்டாங்கன்னா என்னது, முடிஞ்சு போச்சு. அடுத்து மருது சகோதரர்கள், பெரிய மருது அப்படின்னு சொன்னா வெள்ளை மருதுன்னு சொல்லுவாங்க. தம்பி யார் அப்படின்னா சின்ன மருது தான் மருது பாண்டியர்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் யாருன்னா சிவகங்கையோட முத்துவடுகநாதரோட திறமையான படைத்தளபதி. சிவகங்கை முத்துவடுகநாதர் என்னது, திறமையான ஒரு படைத்தளபதிகள் தான் 2 பேரும். காளையார் கோயில்ல முத்துவடுகநாதர் இறந்த பின்னே வேலு நாச்சியாரோட அரசுரிமையை மீட்டு கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டனர். அடுத்து கடைசி 10 ஆண்டுல என்ன பண்ணாங்க, மருது சகோதரர் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டம் போடுறாங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சகோதரர் ஊமத்துரையோடு சேர்ந்து பணியாற்றி இருப்பாங்க. கட்டபொம்மன் தான் இறந்துட்டார்ல, அப்ப அவரோட சகோதரர் ஊமத்துரை சவத்தையன் 2 பேர் இருப்பாங்க. அப்ப ஊமத்துரையோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரரோட கழகம் 1800 1801 மருது சகோதரரோட கழகம். கட்டபொம்மனோட கழகம் 1799 அக்டோபர் 17 முடிஞ்சு போச்சு. சரியா? ஆனாலும் 1800 கழகம் திரும்ப வெடிக்குது. பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, இதை 2ஆம் பாளையக்கார போர்னு சொல்றாங்க. சரியா? பிரிட்டிஷ் என்ன சொன்னாங்க, 1800 வெடிச்சோன்னே ஏன்னா கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்க, அப்படியே போர் வெடிக்குது. அதுதான் 2வது பாளையக்கார போர். இந்த போர்ல யாரெல்லாம் இருந்தா பாத்தீங்கன்னா, சிவகங்கையோட மருது பாண்டியர் இருக்காங்க, திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபாரோட கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜ், இவங்கெல்லாம் இந்த கூட்டமைப்புல வந்து இருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் கூட்டமைப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, 1800 வந்து நடந்ததா கேள்விப்பட்டிருப்பீங்க. விருப்பாட்சியால வழிநடத்தப்பட்டிருக்கும். விருப்பாட்சி திண்டுக்கல் கூட்டமைப்பு, அதை பார்த்துருப்பீங்க. அதுதான் இந்த நியூஸ் அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அது வேற எதுவும் இல்லை, இது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் கோபால நாயக்கர், விருப்பாட்சியில வேலுநாச்சியார் இருப்பாங்களே, அவர் தான் கோபால நாயக்கர். மலபாரோட கேரளவர்மா, மைசூரோட கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜ். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு உடனே கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, மைசூரோட கிருஷ்ணப்பாவுக்கும் மலபாரோட கேரளவர்மா மீதும் இன்னும் போர் தொடுக்க போதா அறிவிச்சிடுறாங்க. சரியா? அடுத்து கட்டபொம்மனோட சகோதரர் யார் அப்படின்னா ஊமத்துரையும் சவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதிக்கு வந்து வந்திருக்காங்க. புரியுதா? ஏன்னா கட்டபொம்மனை தூக்குல போறப்ப என்ன பண்ணுவாங்க, பாளையங்கோட்டை ஜெயில வந்து இவங்க 2 பேத்தையும் அடைச்சு வச்சிருவாங்க, ஊமத்துரையும் சவத்தையாவையும். 1871 தப்பிச்சு வராங்கப்பா, கமுதிக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட தலைநகரம் சிறுவயலுக்கு அழைச்சிட்டு வராங்க. புரியுதா? சின்ன மருது என்ன பண்றாரு அப்படின்னா, சிறுவயலுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. பாஞ்சாலி கோட்டையை வந்து மிக குறைந்த காலத்துல மீண்டும் கட்டி முடிச்சு என்ன பண்றாங்க, திரும்ப அங்க போறாங்க. யார் 2 பேர் அப்படின்னா ஊமத்துரை சவத்தையான் போறாங்க. ஆனா காலின் மிக்காலை என்ன பண்றாரு, திரும்ப அந்த கோட்டையை கைப்பற்றுறாரு. அதனால அங்கேருந்து வெளியே வந்து சிவகங்கையில இருந்து அடைக்கலம் போறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா மருது சகோதரர் அடைக்கலம் போறாங்க. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊமத்துரையும் சவத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கிட்ட ஒரு ஆர்டர் போடுறாங்க.
ஆனா அதுக்கு அவங்க மறுத்துடுறாங்க. உடனே கர்னல் அக்னியோ மற்றும் கர்னல் இக்னிஸ் கர்னல் அக்னியோ கர்னல் இன்னஸ் இவங்க 2 பேரும் என்னது சிவகங்கையை நோக்கி படை நடத்துறாங்க. ஓகேவா? ஆனா மருது சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பேரிக்கை எழுதிடுறாங்க 1801 ஜூன்ல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1801 ஜூனு மந்த் கூட கேட்பாங்கப்பா. திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வெளியிட்டது யாருன்னு கூட கேட்கலாம். மருது சகோதரர்லாம் வெளியிடுறாங்க. ரைட்டா? பேரறிக்கை என்னன்னா ஒன்றும் இல்லப்பா. பிரிட்டிஷ் வந்து சண்டை போடணும், நீங்க எல்லாரும் வந்து ஒண்ணு சேருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறைகூவல் தான். புரியுதா? அடுத்து இது வந்து எங்க ஒட்டுறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். திருச்சி அமைக்க நவாப்போட கோட்டையோட முன்சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோவில்ல சுற்றுச்சுவர்லும் ஒட்டப்பட்டது. 2 இடத்துல ஒட்டுறாங்க. நவாப்போட கோட்டையோட முன்சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோவிலோட சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பிரித்தாளும் கொள்கை. ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க? பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா பிரிச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு. பிரிச்சு ஜெயிச்சிருவாங்க. சிவகங்கையோட வீழ்ச்சியை பாருங்க, வீழ்ச்சியில தெரிஞ்சிடும். ஆங்கிலேயருக்கு 1821 தஞ்சாவூர் திருச்சியில இருந்த கழகக்காரர்களை தாக்குறாங்க. தாக்கி நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்கப்பா. லாஸ்ட் இந்த இடம் தரலாம். 1821 சிவகங்கை இணைக்கப்பட்டது. ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல யார தூக்கில போடுறாங்க அப்படின்னா மருது சகோதரர்களை. எப்பன்னா 1821 அக்டோபர் 24 தூக்கில போடுவாங்க. அக்டோபர் 24. ஊமதுரை சவத்தையாவையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பாஞ்சாலங்குறிச்சி தூக்கில போடுறாங்க. எங்கன்னா நவம்பர் 16. அதே 1801 தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். 73 பேர் வந்து மலையாவுக்கு என்ன பண்ணுவாங்க? நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது இது. புரியுதா? அடுத்து கர்நாடக உடன்படிக்கை 1801. கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31 போட்டிருப்பாங்க. இந்த உடன்படிக்கையின்படி என்ன நேரடியா தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியோடு பாளையக்கார முறையும் முடிவுக்கு வந்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாளையக்கார முடிவுக்கு வந்தது 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை 1756 இருந்து 1825. இது ரொம்ப சின்னதுதான்ப்பா. இது டக்குனு முடிச்சிடலாம். தீர்த்தகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை 1756 பிறந்தார். இவருக்கும் வேலுநாச்சியார் தான். சிலம்பம், வில்வித்த, குதிரையேற்றம், நவீன போர் முறை எல்லாமே தெரியும். கொங்கு பகுதியில நிலப்பகுதிகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்காரு. கொங்கு பகுதியில குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு வந்து இவரே கொடுக்குறாரு. அடுத்து கீழே அந்த ஒரு இடம் மட்டும் நோட் பண்ணிக்கும். மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு இந்த பகுதி. எதுனா கொங்கு பகுதி. திப்புவோட திவான் யார் அப்படின்னா முகமது அலி. திப்புவோட திவான் முகமது அலி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் தான் வரி வசூலிக்கிறார். ஒரு டைம் என்ன பண்ணோம்னா அந்த திவானு முகமது அலி வரி பணத்தோட மைசூருக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வரி பணத்தை தீர்த்தகிரி பிடுங்கிறார். பிடுங்கிட்டு என்ன சொல்றாருன்னா சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில ஒரு சின்ன மலை இருக்கேன். சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் முகமது அலி சொல்றாரு. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில சின்ன மலை ஒண்ணு இருக்கேன், அவனே வரி பணத்தை வந்து பிடுங்கிட்டான் அப்படின்னு போய் சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க? தீரன் சின்னமலை அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அழைக்கப்படுறாங்க. ரைட்டா? உடனே அவமதி போன திவான் என்ன பண்றாரு அப்படின்னா சின்னமலையை வந்து தாக்குறதுக்கு வந்து படை அனுப்புனாரு. அதுக்கப்புறம் வந்து அதுலயும் சின்னமலை தான் வெற்றி பெற்றிருப்பாரு. திப்பு இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தீரன் சின்னமலை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேறாம போர் போடுறதுக்காக ஓடாநிலை அப்படின்ற கோட்டையில ஒரு கோட்டை கட்டி ரெடி ஆயிட்டு இவர் என்ன முறையை ஃபாலோ பண்ணுவார்னா கொரில்லா போர் முறையை தான் ஃபாலோ பண்ணுவார் தீரன் சின்னமலை. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து நம்ம சமயக்காரன் நல்லப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1805 ஜூலை 32 காட்டி கொடுத்ததுனால சங்ககிரி கோட்டையில தூக்கில போட்டுருவாங்க. அவர் தான் இவரோட கதை வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். இவர் வந்து ஒரு 3 இடத்துல வந்து போர் பண்ணியிருப்பார்ப்பா. ஓடாநிலை, காவிரி, நொய்யல் 3 இடத்துல மட்டும் போர் பண்ணிருக்காரு. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி 1806 மந்த் வந்து பார்த்தோம் மந்தோட கொடுத்துருப்பாங்க இங்க 10ஆம் தேதி ஜூலை 10. சரியா? அதை நோட் பண்ணிக்கலாம். 1806 ஜூலை 10 வேலூர் புரட்சி. இந்த இடம் 1899 ஆங்கிலேய மைசூர் போர்லாம் முடிவுக்கு வந்திருக்கு. கோயம்புத்தூர் நினைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மன் எதிர்ப்பு 1899, மருது சகோதரர் 1801 எல்லாமே முடிஞ்சிருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல மேல போங்க. மேல இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நவாப் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ வந்து ஒரு விசுவாசமற்றவன் அப்படின்னு குற்றம் சுமத்தி ஒரு ஒப்பந்தத்தை அவர் மேல போட்டுருவாரு. ஆற்காட்டு நவாப்பு மேல. சரியா? என்ன அப்படின்னா, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்லாம் நிர்வகிக்கிற அதிகாரத்தை என்கிட்ட நீ வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1801 அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி. அதுக்கப்புறம் இந்திய வீரர்களோட மனக்குறை பார்ப்பாங்க. என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் இங்க. என்ன அப்படின்னா 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி. இதுதான் இவங்களோட மனக்குறை அப்படின்றது. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ வந்துரலாம். சரி, bro. இந்த இடம். புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர்ஜன் கிராட்டக் புதிய ராணுவ கொள்கைகளை வெளியிட்டார். இது இம்பார்ட்டன்ட். புதிய ராணுவ கொள்கையை வெளியிட்டது யார் அப்படின்னா சர்ஜன் கிராட்டக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தா சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இந்திய வீரர்கள் சீருடை இருக்கும்போது சாதி அடையாளங்களோ காதணிகளோ அணியக்கூடாது. அவங்களோட தாடையை வந்து முழுமையா சவரம் செய்யணும். மீசை எல்லாம் ஒரே பணியில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய வகை தலைப்பாகை. இந்த தலைப்பாகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா எரிகிற தீயில எண்ணெயை சேர்ப்பது போல இதான் ஆணுச்சு. சரியா? இந்த தலைப்பாகை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியுத் தலைப்பாகை. ஏன்னா கர்னல் அக்னி தான் இதை அறிமுகப்படுத்தினார். சரியா? அதனால அக்னி தலைப்பாகைன்னு சொல்லுவாங்க. இதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டையே என்ன அப்படின்னா தலைப்பாகையில வைக்கக்கூடிய விலங்கு தோல்னாலான இலச்சினை தான் பிரச்சனை. புதிய தலைவர் அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை எடுத்தன. ஆனா கம்பெனி நிர்வாகம் அதை கவனத்திலே எடுத்துக்காது. சரியா? அதனாலதான் புரட்சி வெடிக்குது. சரியா? புரட்சி வெடிக்கல். சரியா? 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே பாத்தீங்கன்னா முதல் மற்றும் 23வது படைப்பிரிவு. முதல் மட்டும் 1, 2, 3 அப்படியே லைனா போட்டுங்க. அதான் முதல் மட்டும் 23வது படைப்பிரிவு இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில வந்து இறங்குறாங்க. சரியா? கோட்டையில காவற்படையின் உயர் பொதுவுக்கு கையினர் பேன்கோட் இவர் தான் முதல் பலி. கர்னல் பேன்கோட் என்பவர் தான் முதல் பலி. அடுத்தது பார்த்தோம்னா 23வது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் அவர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கிகளின் முழக்கத்தை கேட்டு விசாரித்த போது அவரையும் என்ன பண்றாங்க போட்டு தள்ளிடுறாங்க. இந்த மாதிரி லைனா கொண்டுகிட்டே வராங்கப்பா. சரியா? அதுக்கப்புறம் கீழே போலாம். 12க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்துல வந்து கொண்டாடுறாங்க. அப்புறம் ஜில்லஸ்லியோட கடுங்கொன்மை. கோட்டைக்கு வெளியில இருந்த மேஜர் கூட்ஸ் இவர் என்ன பண்றாருன்னா ஆட்காட்டோட குதிரைப்படை தளபதியா இருந்தவர் தான் கர்னல் ஜில்லஸ்லிக்கு தகவல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு. உடனே கேப்டன் யங்கோட தலைமையில காலைல 9 மணிக்கு என்னது கர்னல் கில்லஸ்லி கோட்டைக்கு வந்துடுறாரு. கர்னல் யங்கோட தலைமையில குதிரைப்படை பிரிவோட. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா புரட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க திப்புவோட மூத்த மகன் பதேதர புதிய மன்னரா பிரகடனம் செய்யறாங்க. இது இல்லாம மைசூர் சுல்தான்ல புலிக்கொடி ஏத்துறாங்க. என்ன கொடின்னு கேட்பாங்க. புலிக்கொடிய கோட்டையில வந்து ஏத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்த கில்லஸ்பி என்ன பண்றாரு புரட்சியை ரொம்ப வன்மையா ஒடுக்குறாரு. வன்மையா ஒடுக்கி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 800 வீரர் வந்து பணமா இருக்கிறதா சொல்றாங்க அந்த கோட்டைக்குள்ள. அதுக்கப்புறம் புரட்சியோட பின்விளைவை பார்ப்போம். நீதிமன்ற விசாரணை அப்படின்னு குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்களை பீரங்கியில சுற்றுவாங்க. 5 நபர்களை துப்பாக்கியில சுற்றுவாங்க. 8 பேரை தூக்குல போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்புறம் திப்போட மகன்களை கல்கத்தாவுக்கு நாடு கடத்துவாங்க. கல்கத்தா இம்பார்ட்டன் இது. திப்போட மகன் வந்து எங்க நாடு கடத்தினாங்கன்னு கேட்பாங்க. கல்கத்தாவுக்கு. கில்லஸ்லிக்கு எவ்வளவு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 7000 பக்கடா. 7000 பக்கடா என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. தலைமை தளபதி ராணுவ தலைமை தளபதி சர்ஜன் கிராட்டக்கு அப்புறம் வந்து உதவி தளபதி அவர்னா கர்னல் அக்னி இவரும் தலைப்பாகையை அறிமுகப்படுத்தணும். இவரு ஆளுநர் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். இவங்க எல்லாத்தையும் புரட்சி நடக்க காரணமானு சொல்லி அவங்கள பணி நீக்கம் செஞ்சது இல்லாம அவர்கள் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து அவங்கள கொண்டுட்டாங்க. புதிய ராணுவ விதிகளை திரும்ப பெறப்பட்டது. ஏன்னா ராணுவ விதிகள் கொண்டு வந்தது யாரு சர்ஜன் கிராட்டக்கு. அந்த விதிகளையும் திரும்ப வாங்கிடுவாங்க. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினாலேயே வேலூர் புரட்சி வந்து தோல்வியுற்றுன்னு சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். வேலூர் புரட்சி தோல்வியுற்றதுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆய்வுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23வது படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்
ஷேக் ஆடமு, ஷேக் அமீது, ஜமேதான ஷேக் ஹுசைன், ஒன்னாவது படிப்பிரிவு ஒன்னாவது பட்டத்தை சேர்ந்த, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணீங்க போதும். இதெல்லாம் நமக்கு அவ்வளோ மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேல வேற எதுவும் பெருசா கூட தேவையில்லை இந்த லைன்லாம். ஏன்னா நம்ம எஸ்ஐபிசி ரிலேட்டடா நம்ம இவ்வளவு பார்த்தாலே போதும். ஏன்னா வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி நமக்கு அங்க கொஸ்டின் கேட்டு போயிடுவாங்க. படைச்சிருக்கோம். தமிழ்நாட்டுடைய முக்கியமான பாளையக்காரர்களை பற்றியும் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஆற்றிய தீர செயல்கள் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது. புலித்தேவர் தான் முதல்ல எதிர்த்தாரு, அப்புறம் வேலுநாச்சியார், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனு. வேலுநாச்சியோட அமைச்சர் யாரு? தாண்டவராயர். வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் யாரு? சிவசுப்பிரமணியம். சரியா? இதெல்லாம் தான் கொஸ்டினா கேட்பாங்க நமக்கு. சிவகங்கை மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அப்புறம் வேலூர் புரட்சிக்கான காரணம், கில்லஸ்பிக்கு எவ்வளவு பக்கரா கொடுத்தாங்க, வேலூர் புரட்சி எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.